ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் இருந்து 5 இயர் பிஏ எல்எல்பிக்கான செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றே எண்ட் ஆகிருச்சு. ஸோ எல்லாருமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும், எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும், இது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் பிஏ எல்எல்பிக்கான செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எல்லாமே நேற்று கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 23 வரை வெயிட் பண்ணணும். ஜூலை 23 10 AM பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் லெட்டருங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. அலாட்மெண்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் அவங்களோட 12th சிபிஎஸ்சி ஐஎஸ்சிலையோ படிச்சிருந்தாலோ அல்லது வேறு ஸ்டேட்ஸ்லேருந்துலாம் படிச்சுட்டு இந்த ஸ்டேட்க்கு வருவாங்களா அதில் படிச்சிருந்தாலோ அல்லது பார்த்தீங்கன்னா 3 இயர் டிப்ளமோ பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருந்தாலோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறது வாங்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அலாட் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாருமே எப்படி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக பேங்க்குக்கு போனீங்கனாலே உங்களுக்கு இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் பேங்க் செலானோ டிடியோ எடுத்து பண்ணணும் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். இதில் பார்த்தீங்கன்னா 1000 rupees யாரெல்லாம் இந்த சிபிஎஸ்சியில் ஐஎஸ்சியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு 1000 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து அதர் ஸ்டேட்ஸில் இருப்பீங்களா அவங்களாம் பார்த்தீங்கன்னா 2000 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் இன்ஃபர்மேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கவர்மெண்ட் லா காலேஜில் இப்போ உங்களுக்கு அலாட் ஆகியிருக்கு அப்படின்னா உங்களுக்கு 1620 rupees நீங்கள் பே பண்ணணும். அப்போனா தான் உங்களால் அந்த அலாட்மெண்ட் லெட்டருங்கிறதே டவுன்லோட் பண்ண முடியும். தென் இன்கேஸ் உங்களுக்கு ப்ரைவேட் லா காலேஜஸில் கிடச்சிருக்கு அப்படின்னா 10,000 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடு தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 5 இயர் இன்டகிரேட்டட் லா டிகிரி கோர்ஸுக்கு நீங்கள் கவர்மெண்ட் லா காலேஜில் கிடைச்சா 1620யும் ப்ரைவேட் லா காலேஜில் கிடைச்சா 10,000ம் கண்டிப்பாக பே பண்ணணும். அதெல்லாம் பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா அலாட்மெண்ட் லெட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க. அலாட்மெண்ட் லெட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு தென் ஜாயினிங் டேட் கொடுப்பாங்க. அன்றைக்கி உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் டேரெக்டாக அட்மிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.